ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னை மன்னிச்சிடுவல்ல மித்ரா, என்ன மன்னிச்சிடு மித்ரா, ப்ளீஸ். டேய் மாப்ள, இப்படி பொழுதுனி குடிச்சிட்டு இருந்தா எப்படிரா? அதுக்கு என்ன? டேய், இப்படி குடிச்சா உடம்பு என்னத்துக்கிட்ட ஆகுறது? தினமும் இப்படி குடிச்சிட்டு நீ புலம்பிட்டு இருந்தா சத்தவ திரும்ப வரவா போறா? யோ மாம்சே, மித்ரா இன்னும் சாகலையா? என் மித்ரா கண்டிப்பா எனக்கு திரும்ப கிடைப்பாயா? அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கியா? கொஞ்சம் பிராக்டிகலா பேசுடா. சத்தவ எப்படிடா திரும்ப வருவா? இத பாரு, இப்படி குடிச்சிட்டு புலம்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறத விட்டுட்டு நடக்கிற வேலையை பார்க்கலாம் வா. யோ, நீங்க எல்லாரும் வேணா என் மித்ரா செத்து போயிட்டா நினைச்சுக்கோங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மித்ரா உயிரோட தாயா இருக்கா. டேய், ஏன்டா இப்படி இருக்க? மித்ரா போன பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அதில் போனவங்க எல்லாருமே செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவ உயிரோடு இருக்கா நான் நம்புறேன்னு நீ சொன்ன ஒரு காரணத்துக்காக ஊர் அவளை தேடணும் மேடா. 6 மாசம் அவளை தேடணும். கிடைச்சாளா? அப்படி உயிரோடு இருந்ததா அவன் நம்ம கண்ணு கிடைச்சிருப்பா இல்ல? டேய், அதுக்கப்புறமா தான்டா அவ செத்துட்டான்னு நீ நானும் முடிவுக்கு வந்தோம். அதுக்கப்புறமா நீ இப்படி பேசிட்டு இருந்தா எப்படா? நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் மாம்சே, நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. ஆனா என் உள் மனசு என் மித்ரா எங்க உயிரோடு இருக்கான்னு தாயா சொல்லுது. ஐயோ, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவளை நான் பாப்பையா? அப்போ காலில் உழுது சாரி மித்ரா, நான் தப்பு பண்ணிட்டேன் மித்ரா, இல்ல மன்னிச்சு ஏத்துக்கோன்னு சொல்லி நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராய்ச்ச தெளிப்பையா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாதிரியா. அது வரைக்கும் எப்படிதான் நடிச்சிட்டு இருப்பேன். நீ அவளை நினைச்சிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க உங்க அப்பா அம்மா அவளுக்கு திதி கொடுத்துட்டு இருக்காங்க. திதி கொடுத்துட்டு இருக்காங்களா? யாருக்கு? மித்ராவுக்கு ஐயரனை கூட்டிட்டு வர சொன்னாரு, அதான் வந்தேன். திதி கொடுக்குறீங்களா? ஏய், இதெல்லாம் யார கேட்டியா பண்றீங்க? டேய், சத்தவங்களுக்கு திதி கொடுக்க யாரடா கேட்கணும்? அது ஒரு சடங்குடா. திதி கொடுத்தா தானே உங்க ஆத்மா சாந்தி அடையும். இதுக்கு யாரடா கேட்கணும்? ஊசாயா நீங்களா? வர்ற கோபத்துக்கு என்ன பண்ற மட்டும் பாரு. டேய் மாப்ள, என்னமா அதெல்லாம்? மித்ரா போகாத மித்ரா, இல்லாம வாழவே முடியாது மித்ரா. போகாத மித்ரா, போகாத மித்ரா, மித்ரா என்ன விட்டு போகாத. என்னடாச்சு? என்னடாச்சு? மித்ரா பேக் வந்தாப்பா. ஏன் இப்படி உடம்ப கெடுத்துக்கிறீங்கன்னு கேட்டு இனிமே குடிக்காதீங்கன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு போயிட்டாப்பா. டேய், சொல்றத கேளுடா. மித்ரா இங்க வரவே இல்லடா. இல்லப்பா, இல்லப்பா, நீங்க எல்லாருமே போய் சொல்றீங்கப்பா. நான் சொல்றது கேளுங்க. அவ இப்பதான் என்ன வந்து பாத்துட்டு போறா. ப்ளீஸ் பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. சொல்றத கேளுடா. டேய் டேய், போய் மெடிக்கல் கிட்ட எடுத்து வா. சொல்றது கேளு. டேய் டேய், ப்ளீஸ் டேய். டேய், சொன்னா கேளுடா. மித்ரா சொல்றத கேளுடா. இல்லப்பா, இல்லப்பா. மித்ரா பேக் வந்தாப்பா. நான் சொல்றது கேளு. சரி கேளு. போலாம், நாளை போய் கூட்டலாம். வா சரி, போலாம் 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 சொல்றீங்க. கொஞ்சம் அமைதியா இரு. இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது மித்ரா. போகாத மித்ரா.
தானியாவை பெத்தெடுத்த அம்மா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அன்பு பாசம் காட்டியிருப்பாளான்னு தெரியல. மித்ரா என்னமோ அவளே 10 மாசம் சுமந்து பெத்தவ மாதிரி பாத்துக்கிறான். இந்த விஷயத்துல தானியா ரொம்ப கொடுத்து வச்சவதான். கடவுளே, மித்ரா இந்த வீட்லயே நிரந்தரமா இருக்க நீதான் ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் என் பொண்ணு தானியா சந்தோஷமா இருக்க முடியும். போகாத மித்ரா, போகாத மித்ரா. மாமா ஏ வாலே, வந்துட்டியா? என்ன மாமா ரெடி ஆயிட்டீங்களா? அம்மாவோட பர்த்டே ஆச்சே, ரெடி ஆகாம இருக்க முடியுமா? அது சரி. ஹேய் வாலே, நீயே போய் கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு போல. ஆமா மாமா, என்னைக்கு டிரைவர் அண்ணா போய் வாங்கிட்டு வந்து நம்ம என்னைக்கு கேக் வெட்டுறது? அதனாலதான் நானே வாங்கிட்டு வந்தேன். இருங்க இருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அட வாவ், செம்மையா இருக்கு, கலக்கிட்ட. தேங்க் யூ. கார்த்தி சார், பாட்டி பர்த்டே கேக்கா? ஹீரோ மாதிரி வந்திருக்கீங்களே. ஆமாடா விக்ரம், எப்படி இருக்கு பாரு. சூப்பரா இருக்கு. ஆமா, பாட்டி எங்க? பாட்டி பாட்டி தானே, அங்க பாருங்க. பாட்டி, ஹாப்பி பர்த்டே பாட்டி. ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்யூடா. இந்த வயசுல பிறந்த நாள் கேக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொன்ன இந்த மித்ரா கேக்குறாளா பாரு. ஆமா, மித்ரா எங்க? வழக்கம் போலதாம்மா, மித்ராமா வந்தாதான் நான் வருவேன்னு தானியா ஒரே அடம். அதான் மித்ரா தானியாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வர போயிருக்கா. ஹாப்பி பர்த்டே பாட்டி. பாட்டி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அங்க பாருங்களேன். பாட்டி நானும் ஹாப்பி பர்த்டே பாட்டி. தேங்க்யூடா செல்லம். கார்த்திக் விக்ரம தன்னோட பையன் மாதிரி பாத்துக்கிறான். தானியாவை சொல்லவே வேண்டாம். அவ மித்ரா மித்ரான்னு தான் கூப்பிடுறா. இப்படி இவங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கிறதுக்கு கார்த்திக்குக்கும் மித்ராவுக்கும் சேர்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா தானியாவுக்கும் விக்ரமுக்கும் 2 பேருக்கும் அப்பா அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும். இதை நான் ஏன் இத்தனை நாள் யோசிக்காம போயிட்டேன்? இன்னைக்கு இத பத்தி 2 பேர்கிட்ட பேசுற வேண்டியதுதான். உன்னையும் தானியாவையும் என்னையும் அன்பா கவனிச்சுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நீ கல்யாணம் கட்டிப்பியா மாட்டியா? நம்மள அன்பா பாத்துக்கிறவங்களா அப்படி யாருமா இருக்கா? நம்ம மித்ரா. நீ இப்ப சொன்னேல்ல, எல்லாரும் சரி சரின்னு சொல்லுவாங்க, ஆனா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே மாறிடுவாங்கன்னு. ஆனா மித்ரா அப்படி இல்லப்பா. நம்ம 3 பேரையும் எப்படி கவனிச்சுக்கிறான்னு நீயே பாத்துக்கிட்டு இருக்கேல்ல. இப்ப சொல்லு, மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? என்னப்பா யோசனை? யோசனையெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. விக்ரமும் கூட இருக்கான்னு தானே நினைக்கிற? ஐயோ அம்மா, என்னம்மா என்ன இப்படி நினைச்சிட்டீங்க? விக்ரம ஏன் பையமா நான் நினைச்சிட்டு இருக்கமா? அவனுக்கும் தானியாக்கும் எந்த வித்தியாசமும் நான் பாக்குறது இல்ல. அப்புறம் என்னப்பா, மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? அது இல்லம்மா, எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க பாசிட்டிவா பேசுறீங்க, ஆனா நீங்க மித்ரா கிட்ட இத பத்தி பேச போய் அது ஏதாவது தப்பா போய் முடிஞ்சிருச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுப்பா. அவ நம்ம மித்ரா, நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. இல்லம்மா, எனக்கு பயமா இருக்கு.
மித்ரா இப்ப கொஞ்ச நாளா தான் அவ பழைய வாழ்க்கையை மறந்துட்டு நிம்மதியா இருக்கா. இந்த நேரத்துல நீங்க இத போய் கேட்டு நம்மள எதுவும் தப்பா நினைச்சு அவ இந்த வீட்டு விட்டு போயிட்டா நான் என்னமா பண்றது? இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? அவளுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசுவோம், இல்லன்னா இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போவோம். இதுல என்ன இருக்கு இப்போ? அதாமா தப்பு. நீங்க அவளோட நிலைமையில இருந்து யோசிங்க. அவளுக்கும் இதுல சம்மதம்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை அவளுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா, இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க வீட்டுல இதுக்கு மேல இருக்க முடியாதுன்னு போயிட்டானா நம்ம என்னமா பண்ண முடியும்? சரி, நாம இருந்துருவோம். தானியாவால இருக்க முடியுமா? அம்மா அம்மான்னு மித்ரா கூடயே ஒட்டிட்டு இருக்கா. மித்ரா இல்லனா நம்மளால தானியாவை ஒரு நாள் கூட சமாளிக்க முடியாதுமா. நீங்க அவசரப்பட்டு ஏதாவது பேசி மித்ரா இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஏதாவது பண்ணிடாதீங்கம்மா. நான் அவசரம் எல்லாம் படலப்பா. நல்லா 1க்கு 10 தடவை யோசிச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். மித்ரா நம்ம குடும்பத்துல ஒருத்தே இருந்தேதான் ஆகணும். அப்பதான் நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுக்கு மித்ரா முறைப்படி நம்ம வீட்டு மருமகள் ஆகணும்பா. இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல உன் சம்மதம் கிடைக்கணும். அது கிடைச்சிருச்சு, அப்புறம் என்ன, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? பாரு மாம்சு, செம்ம கோவத்துல இருக்க, மரியாதையே நீ போயிடு. டேய், ஏன்டா இப்படி இருக்க? ஏதோ நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக அவங்க அப்படி பேசினாங்க. இது பாரு, நீ உங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்காட்டி கூட பரவாயில்ல, இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கறதா சொல்லிட்டேன். அதுக்குன்னு என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? யோ, நீ என்னையா பேசுற? நான் மித்ராக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது புரிஞ்சுக்காம அவங்க தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னா, இது பாரு, நான் உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். மித்ரா உயிரோடு இருக்கான்னு நான் சொல்றது வெறும் இல்யூஷன் கிடையாது, அது ஒரு இன்ட்யூஷன். என்னோட உள்ளுணர்வு சொல்லுதியா, மித்ரா எங்கேயோ உயிரோட கண்டிப்பா இருப்பா. சரா, நீ சொல்ற மாதிரி அவன் எங்கேயாவது உயிரோடவே இருக்கட்டும். ஆனா அப்படி இருந்தா அவ உன்னை கான்டாக்ட் பண்ணிருக்கணும்ல. சரி, உன் மேல இருக்கிற கோவத்துல உன்னை கான்டாக்ட் பண்ணல, இல்ல உங்க அப்பா அம்மாவையாவது கான்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல. சரி, அதுவும் வேணா, அவங்க அப்பா அம்மாவையாவது கான்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல. இந்த 6 வருஷத்துல அப்படி எதுவும் நடக்கலையடா. அது ஏன் தான் எனக்கு இன்னும் தெரியல. ஆனா மித்ரா எங்கேயோ கண்டிப்பா நல்லபடியா இருக்கான்னு என் உள் மனசு சொல்லுதியா? ஆமா, சும்மா உள் மனசு சொல்லுதுன்னு சொல்லிட்டே இருக்கு. சரா, நீ சொல்ற மாதிரி அவன் எங்கேயாவது உயிரோடவே இருக்கட்டும். அவ உயிரோடு இருக்கான மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா அவ கிடைச்சிருவாளா? சொல்லு பாக்கலாம். அவன் உன்னை தேடியா வரப்போறா? அப்படி வரதா இருந்தா என்ன வந்திருக்கணுமே. அவ வரப்போறது இல்ல, ஒரே வழிதான் இருக்கு, நீ தான் அவளை தேடி போகணும். நீ எப்படி எங்க வர மாட்டேன்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா எப்படி கிடைப்பா? ஒருவேளை இப்ப நம்ம கோயம்புத்தூர் போறோம்ல, அங்க போற இடத்துல எங்கேயாவது அவளை பார்க்கலாம், அவளை நீ மீட் பண்ணலாம். ஆமா மாப்ள, சான்ஸ் இருக்குல்ல. சான்ஸ் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவளை பாப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. உன் உள் மனசு குழுக்குள்ள சொல்ற மாதிரி எனக்கு என் உள் மனசு உள்ளுக்குள்ள சொல்லுது மாப்ள. யோ, அவங்க என்ன ஏமாத்தி கூட்டிட்டு வந்தது பத்தாதுன்னு இப்ப நீ என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா? யோ, ஐயோ இல்ல மாப்ள, நான் உன்னை ஏமாத்தல மாப்ள, சத்தியமா சொல்றேன். அங்க போற இடத்துல அவளை நம்ம பாப்போன்னு என் உள் மனசு சொல்லுது மாப்ள. யோ, கொஞ்சம் சும்மாரியா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. இருந்தாலும் ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவ கோயம்புத்தூர்ல இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அந்த ஐடியாவை நீயே தான் கொடுத்துருக்க. அதுவே அவளை மீட் பண்றதுக்கு ஒரு % சான்ஸா கூட இருக்கும். அப்ப கோயம்புத்தூருக்கு நீ வர அப்புறம் எங்க நின்று டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? வா மாப்ள போலாம், வா போய் கார் எடு. வா, சாமி கும்பிட போலாம். இல்லம்மா, எனக்கு கோயிலுக்குள்ள வர விருப்பம் இல்ல. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது வினய். இங்க இருக்கிற சாமியோட சக்தி தெரியாம பேசுற. தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அம்மா கூப்பிடறல்ல, வாடா. ஓ, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியா? சரி, அப்போ என்னோட மித்ராவை இப்பயே கண்ணு முன்னாடி காட்ட சொல்லுங்க, நான் வேணா வரேன். அப்போ ஒத்துக்கிறமா, இந்த சாமி பெரிய சக்தி வாய்ந்த சாமி தானே. என்ன பாக்குறீங்க? முடியாதுல்ல, அப்புறம் எதுக்குமா என்ன கூப்பிடுறீங்க? நீங்களே போங்கம்மா. வினய், நான் சொல்றேன். விடு, அவன் தான் வரலங்கிறான்ல, நாம போயிட்டு வரலாம், வா. இத பாரு வினய், போனவளை நினைச்சு நீ தான் உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற.
இதனால கடைசியில தனி மரமா கஷ்டப்பட போறது நீதான், மறந்துடாத. அக்கா சும்மா அவனை கடுப்பேத்திட்டு இருக்காத, அப்புறம் ஊருக்கு பிறகு திரும்பி போயிரு போறான். வா வா உள்ள போலாம். அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. நீங்க வந்து நேரா பார்த்து சரின்னு சொல்லிட்டீங்கன்னா கோயில் பிரகாரத்திலேயே நம்ம அன்னதானத்தை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்கண்ணா, நான் வரேன், நீங்க போங்க. சரிங்கம்மா. அம்மா இதை வச்சுக்கோங்க. போடுமா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். மித்ரா ஒரு நிமிஷம், நானும் வரேன். சார் நீங்க எதுக்கு சார்? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? நானும் உங்க கூட வரேன். அம்மா, நான் மித்ரா கூட போயிட்டு அன்னதான விஷயம் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். வரமா? சரி, பாட்டி கூட இருக்கணும். இத வந்து இப்படி ஒன்னா நடந்து போறவங்க இவங்க வாழ்க்கையிலயும் ஒன்னா ஆயிட்டாங்கன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். கடவுளே, நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என் மகனையும் மித்ராவையும் நீதான் ஒன்னு சேர்க்கணும். வணக்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரிங்கம்மா. அம்மா யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சாமி பேர். சரிங்கம்மா, பேஷா பண்ணிடலாம். மம்சு, நீ சொன்னது உண்மைதாயா? நான் இப்ப உண்மையதான் பேசுவேன். எந்த உண்மையை சொன்னேன்னு சொல்லு. ஐயோ, மித்ரா கோயம்புத்தூர்ல இருப்பான்னு சொன்னல, அது சொல்றேன்யா. என்னடா சொல்ற? யோ மறமாட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மித்ராவை நான் கண்ணால பார்த்தேன் மம்சு. காரோட ரியர் மிரர்ல தெரிஞ்சாயா. நான் அவளை திரும்பி பாக்குறதுக்குள்ள எங்கேயோ காணாம போயிட்டாயா. மித்ரா கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ இருக்கணும். மறுபடியும் பணாத்த ஆரம்பிச்சிட்டியா? அங்க இருந்த மித்ரா ஞாபகமாக புலம்பிட்டு இருக்காங்கிறக்காக தான் இந்த ஊருக்கு நான் கூட்டிட்டு வந்தோம். வர வழியில நான் கோயம்புத்தூர் வர மாட்டேன், ஊருக்கு திரும்பி போறேன்னு சொன்னதுமே எங்க வராம போயிருவோங்கிற பயத்துல மித்ரா இந்த ஊர்ல இருப்பான்னு ஒரு பொய்ய சொன்னடா. பொய் தாண்டா சொன்ன. மித்ரால இந்த ஊர்ல இல்ல. ஏ மாம்சு, டேய் மாப்ள, இத பாரு, நீ என்ன முறைச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, மித்ரா இந்த ஊர்ல இல்ல. அவன் ஞாபகமாவே இருக்கனால அவ இருக்கிற மாதிரி கற்பனை பண்ற. எல்லாம் உன் பிரம்ம. ஐயோ இல்ல மாம்சு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் உள் மனசு சொல்லுதியா, என் மித்ரா கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ இருக்கா. ஏன் நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேன்ற? இங்க பாருங்க, இன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்த நாள். அதுக்காக தான் இந்த அன்னதானம். வந்தவங்க எல்லாரும் வயிறும் சரி மனசும் சரி எந்த குறையும் இல்லாம நிறைவா போணும். மன நிறைவோட வாழ்த்துற வாழ்த்துலதான் உண்மையான அன்பு இருக்கும். என்ன நான் சொல்றது? டேய், ஏன்டா இப்படி பண்ற? இத பாரு, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. மித்ரா இங்க இல்ல. கோவிலுக்கு வந்திருக்கோம். நிம்மதியா சாமியாவது கும்பிடலாம், மனசுக்கு அமைதியாவது கிடைக்கும். வா வாடா.
அட மாப்பிள்ள முறைக்காத, நான் சொல்றத முழுசா கேளு. நீ அந்த சாமி கிட்ட வேண்டிட்டு விளக்கேத்து. மித்ரா உயிரோடு இருந்தா என் முன்னாடி கொண்டு வந்து காட்டுன்னு. சக்தி உள்ள சாமியாச்சா, இதோ உங்க அம்மா சொல்ற மாதிரி மித்ராவை முன்னாடி கொண்டு வந்து காட்டுதான்னு பாப்போமே. ஓ, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியா? சரி, அப்போ என்னோட மித்ராவை இப்பயே கண்ணு முன்னாடி காட்ட சொல்லுங்க. நான் வேணா வரேன். அப்போ ஒத்துக்கிறமா, இந்த சாமி பெரிய சக்தி வாய்ந்த சாமி தானே? சரி, இப்ப என்ன சொல்ல வர? அதான் மாப்பிள்ள, இப்போ உன் மனசுக்குள்ள இருக்கிற கோவம் விரக்தி எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கமா வை. உங்க அம்மா ஒரு விஷயத்த நம்பிக்கையோடு உங்ககிட்ட செய்ய சொல்றாங்கன்னா இதுக்காக எல்லாம் நல்லதுக்கு தானே மாப்பிள்ள. நீ நம்பி செஞ்சு பாரு. விளக்கு எத்தனை வெளிச்சம் வர மாதிரி உன் வாழ்க்கையில வெளிச்சம் வரதான்னு பாப்போமே. வந்துட்டானே. வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஓகே, கொடுங்க, நானும் வைக்கிறேன். சாமி பூஜை ஆரம்பிங்க. பேச ஆரம்பிச்சிடலாமா? விக்ரம், சாமி கும்பிடு. சாமி கும்பிடுங்க. அம்மா, உங்க கையால கொடுத்து அவங்கள விளக்கேத்த சொல்லுங்கம்மா. சரிங்க. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த விளக்கெல்லாம் ஏத்துமா. நீ ஏத்துப்பா. மித்ரா, நீ எடுத்துக்கம்மா. பாட்டி, நானும் விளக்கேத்தவா? வேண்டாம்மா, நீங்கள்லாம் இந்த விளக்கு ஏற்றக்கூடாது. அவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த விளக்க போடணும். அவங்க 2 பேர் மட்டும்தான் ஏத்தணும். சரி. தாயே, உன் சந்நிதியில வச்சு என் மகன் கார்த்திகை கட்டிக்க உனக்கு சம்மதமானு கேட்க போறேன். அவ மறுப்பு எதுவும் சொல்லாம சந்தோஷமா முழு மனசோட கட்டிக்கிறேன்னு சொல்லணும்மா. அதுக்கு நீதான் அருள் புரியும். அம்மா, 108 விளக்கையும் ஏத்தியாச்சுமா. நான் 54 விளக்கு, சார் 54 விளக்கு. ஆளுக்கு 50-50. சந்தோஷமா இருக்குமா. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. மித்ரா, என் மித்ராவா இது? உண்மையிலே இந்த சாமி சக்தி வாய்ந்த சாமி தானா? நான் வேண்டிக்கிட்ட கொஞ்ச நேரத்திலேயே என் கண்ண முன்னாடி என் மித்ராவை காட்டிருச்சு.
உண்மைதானா இது பிரம்மையா புரியல மித்ராவை காணோம். மின்னல் வேகத்துல வந்து போயிட்டாளா இல்ல இந்த சாமியோட விளையாட்ட ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா ஏன் ஒரு மாதிரி நிக்கிற? விளக்கேத்துப்பா. பாட்டி இங்க பாருங்க, நான் இன்னும் அந்த விளக்கு ஏத்தவே இல்லை. ஆனா என்னப்பா இது அதிசயமா இருக்கு? தீப்பெட்டி வாங்கிட்டு வரதுக்குள்ள தானா விளக்கு எரியுது. தம்பி உனக்கு புரியுதா? இது அந்த ஆத்தாவோட விளையாட்டு தான். அந்த ஆத்தா தான் வந்து விளக்கேற்றிருக்கான். யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்குப்பா. நீ நினைச்ச காரியம் கண்டிப்பா பலிக்கும்பா. நீ சந்தோஷமா போயிட்டு வாப்பா. நீங்க நல்லா இருக்கணும். வீட்டுக்கு போனதும் நீங்க 2 பேரும் சுத்தி போட்டுக்கோங்க. ராமர் சீதையை பார்த்த மாதிரியே இருக்கு. புருஷன் பொண்டாட்டினா இந்த மாதிரி இல்ல இருக்கணும். ஹலோ, என்ன சொன்னீங்க? புருஷன் பொண்டாட்டியா? எங்களை பார்த்தா என்ன அப்படியா தெரியுது? நான் இவர்கிட்ட வேலை செய்யறவங்க. இவர் என்னோட முதலாளி. பிரசாதம் தரவங்க சந்தோஷப்படணும்னு இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அம்மா, நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலமா. என் மனசுக்கு பட்டதுதான் சொன்னேன். தப்பா சொல்லிருந்தா மன்னிச்சிருங்கம்மா. விக்ரம் வா. போலாமா? பின்ன போகாம எங்கேயோ இருக்க முடியும். போலாம்க்கா. ஊருக்குள்ள நுழையும் போதே நல்ல தரிசனம், மனசுக்கு நிறைவா இருக்கு. ஏதோ நல்லது நடக்க போகுதுங்கிற மாதிரி மனசுக்கு தோணுது. கண்டிப்பா நடக்கும்க்கா. இப்ப நாம நடக்கலாமா? வாடா. மாப்பிள, என்ன கோயம்புத்தூர்ல இந்த வெயில் அடிக்குது? இதே சென்னையா இருந்ததுன்னு வச்சுக்கோ. இப்ப எதுக்கு மறைக்கிற? சென்னையில ஒன்னும் பயங்கரமா வெயில் அடிக்கும்னு சொல்ல வந்தேன். யோ, அங்க பாத்தியா கையில என்ன இருக்கு? அருவா. நீ பாட்டுக்கு ஏதாவது ஏடாகூடமா பேசி ஊர் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை வச்சு உன் வாயிலே வெட்டிடுவாரு. ஜாக்கிரதையா இரு. அது எதுக்கு வாயில வெட்டணும்? அதை ஏற்கனவே பொழந்து கிடக்க. நீ கொஞ்சம் உன் வாயை கிழிக்கிறதுக்கு. யோ, நீ பேசுற பேச்சுக்கலாம் நியாயப்படி உன்னை கழுத்திலே வெட்டினையா? ஆறு வெட்டாட்டி நீயே வெட்ட சொல்ல போல இருக்கு. என்ன வினய் சின்ன வயசு போட்டோ இங்க ஊட்டி கிடக்கு. இந்த குழந்தைய பார்த்தா வினய சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. சார் சார் என்ன? நீ எண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். யோ இருமாப்பிள்ள வந்துடுறேன். ஏய் மாம்சே, ஏய்
பொண்ணையே மாப்பிள்ளையே அச்சாசலா சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருந்த குழந்தை இருக்கு. யார் இந்த குழந்தை? ஒருவேளை சின்ன வயசுல இங்க வந்து போட்டோ எடுத்தோமோ? அப்ப இந்த போட்டோ ஸ்டுடியோவே இல்லையே. யாரா இருக்கும்? எதுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். கார்த்திக் மாமாக்கு பொண்ணு பாக்குறாங்க. ஓ, பாட்டி பொறுப்ப மித்ரா கிட்ட குடுக்கறாங்களா? இப்ப ஏதாச்சும் பண்ணணுமே. என்ன பண்றது? ஏய், எதுக்கு இப்ப அறக்க பறக்க ஓடி வர? ஆமா, உங்க மூஞ்சில ஏதோ கல்யாண கலை தெரியுதே மாமா. ஆமா, எனக்கு தெரியாம பொண்ணுக்குன்னு ஏதாவது பாத்துட்டீங்களா என்ன? எது கல்யாணமா? என்ன வளர்ற? நான் வளரல, உண்மையதான் சொல்றேன். ஆமா, உனக்கு தெரியாம தான் அம்மாச்சி மித்ரா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுவாங்களா? ஏய் தேனு, விளையாடாத, நிஜமா சொல்லு. என் கல்யாணத்தை பத்தி மித்ரா கிட்ட பேசினாங்களா? அவ அதுக்கு என்ன சொன்னா? ஆமா மாமா, மித்ரா அக்கா சரின்னு சொல்லிட்டாங்க. நீ அவங்க கிட்ட செம்மையா மாட்டிக்க போற. நான் வரேன்பா. ஏய் தேனு, விளையாடாத, நிஜமா சொல்லு. என் கல்யாணத்தை பத்தி மித்ரா கிட்ட பேசினாங்களா? அவ அதுக்கு என்ன சொன்னா? ஆமா மாமா, மித்ரா அக்கா சரின்னு சொல்லிட்டாங்க. நீ அவங்க கிட்ட செம்மையா மாட்டிக்க போற. நான் வரேன்பா. தேனு ஏன் அப்படி சொன்ன? ஒருவேளை அம்மா நேத்து நைட் என்கிட்ட பேசின மாதிரி மித்ரா கிட்டையும் கல்யாணத்தை பத்தி பேசியிருப்பாங்களோ? இல்லையே. அப்படி இருந்தா கண்டிப்பா அம்மா என்ன கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்களே. மித்ரா இதை பத்தி என்ன நினைக்கிறானே தெரியலையே. நம்ம ஏன் இவ்வளவு குழம்பிக்கணும்? நேரா அம்மா கிட்டே போய் கேட்டுருவோம். வாங்க சார், ஏதாவது வேணுமா? இல்ல மித்ரா, எதுவும் வேணாம். அம்மா ஏதோ ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்களா சார்? இல்ல மித்ரா, நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்தேன். என்கிட்டயா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அது மித்ரா, அது வந்து... அட என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம் சொல்ல வந்துட்டு வந்து போயிட்டுன்னா என்ன அர்த்தம்? பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க தானே சொல்றீங்க. நீ ஈஸியா சொல்லிட்ட. மித்ரா, உன்கிட்ட அம்மா ஏதாவது தனியா பேசினாங்களா? என்ன முறைக்கிறா? தேவையில்லாம நம்ம தான் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டோம் போலயே. அவ ரியாக்ஷனே சரியில்லையே. மித்ரா, சிரிக்கிறா, வெக்கப்படுறா போல. சொன்னாங்க சொன்னாங்க சார். சொல்லிட்டாங்களா? காலையிலேயே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அதுவா, அது ஒண்ணு இல்ல சார். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள மிளகா மல்லிய காய வச்சு அரைச்சு வைக்க சொன்னாங்க. மிளகா மல்லியா? அப்படியா சொன்னாங்க? இதத்தான் சொன்னாங்க. ஆமா, நீங்க வேற என்ன எதிர்பார்த்தீங்க? நத்திங். நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க.
அது கூட இன்னொன்னு சொன்னாங்க. இன்னொன்னு சொன்னாங்களா? நீங்க தனியா இருந்து கஷ்டப்படுறீங்கன்னு அம்மா சொன்னாங்க கார்த்திக் சார். உங்களோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசினாங்க. எனக்கும் அதுதான் சரின்னு படுது. உண்மையாவா? உண்மையாதான் சார். சரி, அம்மா சொன்னது இருக்கட்டும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்ன நினைக்கிற அத சொல்ல முதல்ல. இதுல தனியா நான் சொல்ல என்ன இருக்கு? அம்மா விருப்பம் தான் ஏன் விருப்பமும். அவங்க கேட்டதை இது வரைக்கும் நான் இல்லன்னு மாட்டேன்னு சொல்லிருக்கேனா? அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் சங்கடமோ இல்லல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். இன்னும் சொல்ல போனா அம்மா இவ்ளோ பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்காங்களேன்னு பெருமையாதான் இருக்கு. மம்மி இங்க வாங்க. தோ விக்ரம் சார். விக்ரம் கூப்பிடுறான், நான் வரேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.